வெல்கம் டு கிராக்னீட் பயாலஜி. இந்த வீடியோல பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மெடிசன் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து நீட் 2025ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த லெக்சர்ல நான் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த கான்செப்டை தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேவ் ஹியூஜ் இம்பாக்ட் இன் த ஏரியா ஆஃப் ஹெல்த் கேர். Why? Because recombinant DNA technology யூஸ் பண்ணி நம்மளால மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சேஃப் அண்ட் மோர் எஃபெக்டிவ் தெரபியூட்டிக் ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேற சிமிலர் ப்ராடக்ட்ஸை நம்ம நான் ஹியூமன் ரிசோர்சஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணோம்னா அது அன்வான்ட் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் இன்டியூஸ் பண்ணி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் காஸ் பண்ணுச்சு. வேற RDNA டெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்ற தெரபியூட்டிக் ட்ரக்ஸ்னால நமக்கு எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் காஸ் ஆகல. ஆல்சோ இது மோர் சேஃப் அண்ட் எஃபெக்டிவா இருக்கு அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷனும் நம்மளால பண்ண முடியுது. ஓகே, ஸோ அட் பிரசன்ட் about 30 recombinant therapeutics have been approved for human use, and in India 12 of these are being presently marketed. Okay, so genetically engineered insulin பத்தி பார்க்கலாம். So insulin எடுத்துக்கிட்டோம்னா it's a protein hormone which is required for regulating the blood glucose level. Okay, so adult onset diabetes இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம ரெகுலர் டைம் இன்டர்வல்ல இன்சுலின் அட்மினிஸ்டர் பண்றது மூலமா அந்த டிசீஸை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஏர்லியர் டேஸ்ல இந்த இன்சுலின் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லாட்டர்டு கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸோட பேங்க்ரியாஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அண்ட் இது ஃபாரின் புரோட்டீன் அப்படின்றதுனால சில பேஷண்ட்ஸ்ல அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் காஸ் ஆச்சு. ஓகே, வேற பயோடெக்னாலஜி தட் இஸ் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி அப்ளை பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஹியூமன் இன்சுலின் அது வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவாவும் இருக்கு, இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் காஸ் ஆகல. ஓகே, so structure of insulin பத்தி பார்க்கலாம். So insulin consists of two short polypeptide chains, chain A and chain B, which is linked together by means of the disulfide bridges. This is very important. Disulfide bridges கேட்டிருக்காங்க நீட்ல. So நான் நீட்ல கேட்டிருந்த previous year questions-லாம் உங்களுக்கு ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். ஓகே, so இந்த நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஸோ மேமல்ஸ்ல இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் தட் இஸ் பாலூட்டிகள் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்ல பார்த்தோம்னா இந்த இன்சுலின் ப்ரோ ஹார்மோனா சிந்தசைஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் ப்ரோ என்சைமா சிந்தசைஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரோ ஹார்மோன் வந்து இட் ஷுட் பி ப்ராசஸ்டு டு பிகம் தி ஆக்டிவ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் இன்சுலின். ஓகே, ஸோ ப்ரோ ஹார்மோன்ல எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் கால்டு சி பெப்டைட் இருக்கும். வேற மெச்சூர் இன்சுலின்ல இந்த சி பெப்டைட் இருக்காது. ஓகே, சோ இந்த செயின் சி வந்து இட் வில் பி ரிமூவ்ட் டியூரிங் தி மெச்சுரேஷன் ப்ராசஸ் ஆஃப் இன்சுலின். சோ இந்த பேராகிராஃப் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். இது ரெப்படேட்டிவா இந்த இதுல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க. சோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ சி பெப்டைட் நாட் பிரசன்ட் இன் மெச்சூர் இன்சுலின் அண்ட் இஸ் ரிமூவ்ட் டியூரிங் மெச்சுரேஷன் into insulin. Okay, so the main challenge for production of insulin using rDNA technique என்ன அப்படின்னா getting insulin assembled into a mature form. ஏன்னா recombinant DNA டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம செயின் A செயின் B தனித்தனியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தனித்தனியா ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதை மெச்சூர் ஃபார்ம்க்கு அசம்பிள் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து மெயின் சேலஞ்ச் இன் ப்ரொடியூசிங் recombinant insulin. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் recombinant insulin பத்தி பார்க்கலாம். ஸோ 1983ல எலி லில்லின்ற அமெரிக்கன் கம்பெனி இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செயின் A அண்ட் செயின் B அது ரெண்டுத்தையும் தனித்தனியா ஐசோலேட் பண்ணி ஓகே அத வெக்டார்ல குளோனிங் வெக்டார்ல இன்சர்ட் பண்ணாங்க. இன்சர்ட் பண்ணி ஈகோலைல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஈகோலை தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் ஃபார் ப்ரொடியூசிங் ஹியூமன் இன்சுலின். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈகோலை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செயின் A அண்ட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் செயின் B இருக்கிற அந்த வெக்டாரை ஈகோலைல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி செயின் A அண்ட் செயின் B தனித்தனியா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகே, so chain A and chain B were produced separately, extracted and combined by creating disulfide bond. So disulfide bond create பண்ணி human insulin produce பண்ணாங்க. Okay, so active insulin produce பண்ணாங்க. So this is the production of recombinant insulin. So the first recombinant insulin produced was first recombinant hormone produce பண்ணதே human insulin தான், humulin. Okay, so why recombinant insulin is better அப்படின்னா it is identical to human insulin, no allergic reactions, it can be produced in large quantities, highly pure and safe. Okay, so think about whether insulin can be orally administered to diabetic patients or not. Why அப்படின்னு புக்ல ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நீட் 2025ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ இன்சுலினை வந்து ஓரலி அட்மினிஸ்டர் பண்ண முடியாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா இன்சுலின்றது இட்ஸ் புரோட்டீன் ஹார்மோன். அது வந்து
மத்த டயட்ரி புரோட்டீன் மாதிரியே it will be digested in the gastrointestinal tract. Okay, so எப்பவுமே ஐவில இன்ஜெக்ட் பண்ணும்போது தான் it will be helpful in regulating the blood glucose level. Okay, so why insulin can't be administered orally to diabetic patients? Because it will be digested in the gastrointestinal tract is the correct answer. ஓகே, தென் ஜீன் தெரப்பி பத்தி பார்க்கலாம். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ ஜீன் தெரப்பி அப்படின்றது டிஃபெக்டிவ் ஜீனை கரெக்ட் பண்ற கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் தான். இப்போ ஒரு சைல்ட் ஆர் எம்ப்ரியோல இந்த ஜீன் டிஃபெக்ட டயக்னோஸ் பண்றாங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ற கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் தான் ஜீன் தெரப்பி. ஓகே, ஸோ இந்த ஜீன் தெரப்பில ஜீன்ஸ பர்சன்ஸோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்ல இன்சர்ட் பண்ணுவாங்க டு ட்ரீட் அ டிசீஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பர்சன் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்ல ஜீனை எந்த டெக்னிக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு? ஜீன் தெரப்பில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so correction of a genetic defect involves delivery of a normal gene. So normal gene individual or embryoல deliver பண்ணுவாங்க. So why deliver பண்ணணும்? Because இந்த non functional gene ஓட ஃபங்க்ஷனை காம்பன்சேட் பண்றதுக்கு, ஓகே, டேக் ஓவர் பண்றதுக்கு நார்மல் ஜீனை வந்து அந்த இண்டிவிஜுவல் ஆர் எம்ப்ரியோல டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி அடினோசைன் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி இருந்த 4-year-old கேர்ளுக்கு 1990ல கொடுத்திருக்காங்க. ஓகே, so adenosine deaminase deficiency-ன்றது it's a rare life-threatening metabolic disorder, okay, which causes severe combined immunodeficiency. SID-ன்னு சொல்லுவோம், அதை காஸ் பண்ணும். இதனால என்ன ஆகும்னா there will be a severe reduction in T lymphocytes, B lymphocytes, natural killer cells, இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அதனால immune response ரொம்ப அஃபெக்ட் ஆகும். So the person will be susceptible to more infections. Okay, so இந்த ADA enzyme வந்து it is very crucial for the immune system to function. Okay, so இந்த டிசார்டர்ல எதனால இந்த டிசார்டர் வருது அப்படின்னா இந்த ADA ஜீன், இந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ற இந்த அடினோசைன் டிஅமினேஸ் ஜீன் வந்து டெலிட் ஆயிருக்கும் அந்த பேஷண்ட்ஸ்ல. ஓகே, so the disorder is caused due to the deletion of the gene for adenosine deaminase. ஸோ இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சிய எப்படி கியூர் பண்ணுவாங்க அப்படின்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்து கியூர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பில ஃபங்க்ஷனல் அடினோசைன் டிஅமினேஸ் என்சைமை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு. ஓகே, given to the patient by injection. பட் இந்த ரெண்டு மெத்தட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா the disease is not completely curative. ஓகே, சோ ஜீன் தெரப்பில என்ன பண்றாங்கன்னா இந்த பேஷண்டோட பிளட்ல இருந்து லிம்போசைட்ஸ ஐசோலேட் பண்ணி அதை கல்ச்சர்ல க்ரோ பண்றாங்க அவுட் சைட் த பாடி. ஸோ அவுட் சைட் த பாடி நம்ம க்ரோ பண்றதை XYO அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லிம்போசைட்ஸை வந்து பேஷண்டோட பிளட்ல இருந்து ஐசோலேட் பண்ணி அதை கல்ச்சர் பண்றாங்க அவுட் சைட் த பாடி. ஸோ கல்ச்சர் பண்ணி அதுல வந்து ஸோ அந்த க்ரோ பண்ண அந்த லிம்போசைட்ஸ்ல இப்போ ரெட்ரோவைரல் வெக்டார் யூஸ் பண்ணி ஏடிஏ ஜீன், நார்மல் ஜீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தென் அதை வந்து அகைன் பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபியூஸ் பண்றாங்க. ஓகே, so functional ADA gene, that is cDNA, complementary DNA, using a retroviral vector is then introduced into these lymphocytes. So and the first isolate panna lymphocytes la introduce பண்றாங்க, which are subsequently returned to the patient. So patient க்கு அந்த மறுபடியும் infuse பண்றாங்க. Okay, however இந்த lymphocytes வந்து immortal கிடையாது. ஏன்னா அதுக்கு specific life span இருக்கு. ஒரு லைஃப் ஸ்பேனுக்கு அப்புறம் இட் வில் டை. ஸோ அதனால என்ன, இந்த பேஷண்ட்டுக்கு பீரியாடிக் இன்ஃபியூஷன் ஆஃப் தீஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸ் இஸ் ரெகுலர். பீரியாடிக்கலி இதை மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா லிம்போசைட்ஸ் வந்து இம்மார்டல் கிடையாது. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ லிம்போசைட் செல்ஸ் ஆர் நாட் இம்மார்டல், த பேஷண்ட் ரெக்வயர்ஸ் பீரியாடிக் இன்ஃபியூஷன் ஆஃப் சச் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸ். ஓகே, பட் இதுவும் வந்து நம்ம அந்த பீரியாடிக் இன்ஃபியூஷன் பண்ணணும். அதுவும் பெர்மனன்ட் கியூர் கிடையாது. ஸோ எப்ப பெர்மனன்ட் கியூரா இருக்கும் ஜீன் தெரப்பி அப்படின்னா ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லயே இந்த ஜெனட்டிக் டிஃபெக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஜீன் ஸோ மேரோ செல்ஸ் ப்ரொடியூசிங் ஏடிஏ, ஸோ அடினோசைன் டிஅமினேஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கரெக்டிவ் ஜீனை நம்ம ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லயே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பெர்மனன்ட் கியூரா இருக்கும். ஓகே, so this is about gene therapy and adenosine deaminase deficiency. அது நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, then molecular diagnosis.
ஸோ ஒரு டிசீஸை நம்ம எஃபெக்டிவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இயர்லி டயக்னோசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் பேத்தோபிசியாலஜியும் ரொம்ப முக்கியம். பேத்தோபிசியாலஜி அப்படின்றது ஒரு டிசீஸ்னாலேயோ இன்ஜுரினாலேயோ ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எப்படி ஆல்டர் ஆகுது அப்படின்றதுதான் பேத்தோபிசியாலஜி. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாவும் இயர்லி டயக்னோசிஸ் பண்றது மூலமாவும் நம்ம ஒரு டிசீஸை எஃபெக்டிவா ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் லைக் யூரின் அனாலிசிஸ், சாம்பிள் அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளால ஒரு டிசீஸை ஏர்லியா டிடெக்ட் பண்றது இட்ஸ் நாட் பாசிபிள். வேரஸ் நம்ம பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளால ஏர்லி டயக்னோசிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த பேத்தோஜன்னால ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு காஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நார்மலி அந்த டிசீஸ் சிம்டம் தெரியும் போதுதான் நமக்கு அந்த சஸ்பெக்ட் வரும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து நமக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும் போது அந்த பேத்தோஜனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாயிடும் பாடியில. சோ நம்ம வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் த்ரூ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, ஸோ வெரி லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பாக்டீரியா ஆர் வைரஸ் இருக்கும் போதே அதை நம்ம வந்து பிசிஆர் மூலமா ஆம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ பிசிஆர்ல நம்மளுக்கு வந்து 2n copies of DNA after amplifications கிடைக்கும். ஸோ ஒரு சைக்கிள்ல நமக்கு டபுள் த டிஎன்ஏ கிடைக்கும். அப்போ 2^30 நமக்கு 30 சைக்கிள்ஸ்ல we will get billion copies of DNA. ஸோ நமக்கு வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் இருந்தா கூட நம்மளால அது டிடெக்டபிள் அமௌண்ட்டுக்கு ஆம்பிளிஃபை பண்ண முடியும் யூசிங் பிசிஆர். ஓகே, ஸோ கோவிட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிஆர் யூஸ் பண்ணி தான் அந்த டிசீஸ் சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே டயக்னோஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ யூசஸ் ஆஃப் பிசிஆர் இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் HIV, கேன்சர் டயக்னோசிஸ். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியில கேன்சர் இருக்கு அப்படின்னா அந்த மியூட்டேட்டட் ஜீன் சஸ்பெக்டட் பர்சன்ஸ்க்கும் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் பிசிஆர் மூலமா. தென் டிடெக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி யூசஸ் ஆஃப் பிசிஆர். தென் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுல சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அதோட ரேடியோ ஆக்டிவ் மாலிகுலர் டேக் பண்ணிடுவாங்க. அததான் வந்து ப்ரோப், டிஎன்ஏ ப்ரோப் ஆர் ஆர்என்ஏ ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இத வந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ இருக்கிறதோட ஹைபிரிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நார்மல் ஜீனா இருந்துச்சுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் நம்ம ப்ரோப் கொடுப்போம். ஸோ தட் அது பைண்ட் ஆகி ஹைபிரிடைஸ் ஆகிடும். நமக்கு அந்த ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணும்போது போட்டோகிராஃபிக் பிலிம்ல அது அப்பியர் ஆகும். வேரஸ் இப்ப அந்த நம்மளோட சாம்பிள்ல வந்து மியூட்டேட்டட் ஜீன் இருக்கு அப்படின்னா நம்மளோட அந்த நார்மல் ஜீனுக்கான ப்ரோப் வந்து இந்த மியூட்டேட்டட் ஜீனுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்காது. அப்போ the clone having the mutated gene will not appear on the photographic film because the probe will not have the complementarity with the mutated gene. So அதுல வந்து நார்மல் ஜீன் இல்ல, மியூட்டேட்டட் ஜீன் இருக்கு, சம் மியூட்டேஷன்ஸ் அந்த ஜீன்ல இருக்கு அப்படின்றத நம்ம டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பேராகிராஃப் நீட்ல வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ the clone having the mutated gene will not appear on the photographic film. Why? Because the probe will not have complementarity with that mutated gene. Okay, this is important. Then ELISA, enzyme linked immunosorbent assay. So இது வந்து it is based on the principle of antibody and antigen. So antigen antibody interaction தான் இதோட major principle. Okay, so இந்த ELISA மூலமா இந்த liquid sampleல இருக்க antigen, antibody, protein, hormones இதெல்லாம் நம்ம detect பண்ணி quantify பண்ண முடியும். Okay, so infection by pathogen can be detected by the presence of the antigen. So அந்த antigenோட presence-ஐயும் நம்மளால ELISA யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இல்லனா அந்த பேத்தோஜனுக்கு அகைன்ஸ்டா சிந்தசைஸ் ஆகிருக்க அந்த ஆன்டிபாடி அதையும் நம்மளால எலைசா யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி எலைசா யூஸ் பண்ணி நம்ம லிக்விட் சாம்பிள் இருக்க ஆன்டிஜன், ஆன்டிபாடி, புரோட்டீன், ஹார்மோன் இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி குவான்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ யூசஸ் ஆஃப் எலைசா பார்த்தோம்னா டிடெக்ஷன் ஆஃப் HIV இன்ஃபெக்ஷன் இது உங்களுக்கு நீட்ல மேட்ச்ல கேட்டிருக்காங்க. தென் டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், டிடெக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ், புரோட்டீன்ஸ், பிரெக்னன்சி டெஸ்டிங் இதெல்லாம் வந்து எலைசா மூலமா பண்ண முடியும். சம் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் மெடிசன் பார்த்தோம்னா vaccines. So HPV vaccines produced from yeast cells அது ஒரு எக்ஸாம்பிள். தென் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் மெடிசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.